வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோரு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானை நாம் பற்றும்போது நேரே பற்றுவது கடினமாக இருப்பதால் முதலில் வேதம் வல்லார்களை ஆசிரியித்து, அடுத்தது விண்ணோர்களை பற்றி, கடைசியாக பகவானுடைய திருவடிகளில் பணிய வேண்டும். இது முறையோடு பற்றுதல்னு சொல்லுவார்கள். விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ண வந்த போதும் சுக்ரீவன் முதலான வானரர்களிடத்தே விண்ணப்பம் செய்து அவர்கள் மூலமாகத்தான் பெருமானையே பற்றினார். ராமனும் சுக்ரீவனை ஏற்றுக்கொள்ளும் போதும் மீண்டும் அதே சுக்ரீவனை அனுப்பித்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் அவனை பற்றும் போதும் ஒரு பாகவதோத்தமர் மூலமாகவே பற்ற வேண்டி உள்ளது. அவன் நம்மை அங்கீகரிக்கும் போதும் பாகவதர்கள் மூலமாகவே அங்கீகரிக்கிறார். இந்த உண்மையை சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி 6ஆம் பத்தில் வெளியிட்டருளினார். 6ஆம் பத்துங்கிறதே ஆழ்வார் பெருமானிடத்தில் சரணாகதி பண்ற 10. அப்படியே பின்பற்றும் ஆண்டாள். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்பவளாய் இப்ப பாடிட்டு இருக்கிற திருப்பாவையில் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை வேதம் வல்லார்களை பற்றுகிறா போலே 10 பெண்களை எழுப்புகிறாள். இந்த ஊர்ல இருக்கிற பெண்களே வேதம் வல்லார்கள். அது எப்படி? இடைப்பெண்கள் எல்லாம் வேதம் படிச்சுட்டு வந்தாளா? முதல்ல பெண்கள் படிப்பார்களா? இடைப்பெண்கள் படிப்பார்களா? நீர் என்ன வேதம் வல்லார்கள்னு சொல்லுகிறீரென்னால் வேதத்தை படிச்சுத்தான் வேதார்த்தம் புரியணுங்கிற தேவையில்லை. பகவானுடைய கடாட்சத்தாலும் அவர் மயர்வரா மதிநலம் அருளினால் அதனாலேயே நமக்கு வேதார்த்தங்கள் புரிஞ்சு போடும். யார் பக்தனோ அவர் முன்னாடி நடப்பார், பின்னாடி வேதமும் வேதாந்தமும் போகும். அப்படி இந்த கோபிகைகளாம் பக்தர்களான்னு பார்த்தால் வேதவேத்தியனான பகவான், வேதத்தாலே ஓதப்படும் எம்பெருமான், ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்தெவ்வவையும் சாதுவாய் நின்புகழின் தகையல்லால் பிரிதில்லை என்ன ஆழ்வாருடைய பாசுரம். வேத வேதாந்தம் அத்தனையுமே பகவானைத்தான் சொல்றது. அந்த பெருமான் தான் இவருடைய கையில் இருக்காரே, கோபிகைகளுடைய கையில் இருக்கார். இவ ஒவ்வொருத்தி வீட்டு வாசலில் நின்றுண்டு எனக்கு ஒரு 1/2 மடக்கு வெண்ணெய் கொடுத்தியான்னா ஆடி காட்டுறேன் அப்படின்னு ஆடிட்டு இருக்காரோ இல்லையோ. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவா சொன்னபடிக்கு தான் அவர் கேட்க போறார். பகவானே இவர்கள் பின்னால் வரும்போது வேதம் வராதபடுமா? சொல்லும் அவிடி சுருதியாம்னு சொல்றமோ இல்லையோ. அதனால அவர்களை வேதம் வல்லார்களாக பற்றினாள். அதனால் தான் ஆண்டாள் முதல் பாசுரத்திலிருந்து பாகவத பிரபாவத்தையே பேசிக்கொண்டு வருபவள். பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள். அதுல இன்றைய பாசுரம் முதல் பாட்டு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தங்கரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். பதபதார்த்தம் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். உள்ள இருக்கிறவோ அடையாளம் உண்டான்னு கேட்கிறார். பறவைகள்லாம் சத்தம் போடுறதே புள்ளும், புள்ளுன பறவை, புள்ளும் சிலம்பினகான் சிலம்புதல், பரவுதல், பறவைகள் சத்தமிடுதல், புள்ளும் சிலம்பினகான். உள்ள இருக்கிறவளுக்கு அதெல்லாம் சமாதானம் இல்லை. இப்போ பறவையெல்லாம் ஒன்றும் கத்தலை, நீங்க தான் ஏதோ சத்தம் போட்டுருக்கீள் போல் இருக்கு, அதை வந்து சொல்றீள். உங்களுக்கும் தூக்கம் கிடையாது, உங்க ஊர்ல பறவைகளுக்கும் தூக்கம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் கண்ணன் கண்ணன் சொல்லிட்டு இருக்கீளோ இல்லையோ. நீங்களும் தூங்கலை, உங்களுக்கு கூட இருக்கிற இந்த பக்தர்களான பறவைகளும் தூங்கலை. அதனால பறவை சத்தத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், வேற ஏதானும் இருக்கா என்னவ கேட்கிறா. அடுத்தது சொல்றா புள்ளும் சிலம்பினகான் புள் அரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. மறுபடியும் புள்ளுன்னா பறவை, அரையன்னா தலைவர், சுவாமின்னு அர்த்தம். பறவைகளுக்கு சுவாமி கருடன், புள்ளரையன். கோ கருடனுக்கு கோ, கருடனுக்கு தலைவனா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். அப்ப புள்ளரையன் கோ திருமால், கோயிலின் அவருடைய அந்த பெருமாள் வாழக்கூடிய இடம் எது? கோவில். கோயிலின் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. காலங்கார்த்தால பொழுதுல சங்கநாதம் கேட்குமே விஸ்வரூபாரத்துக்காக சங்கம் ஒலிக்கணும் இல்லையோ. அது உங்களுக்கு காதல் விழலையா? அப்பன்னா விடிந்தமைக்கு அடையாளம் தானே. இதனால என்ன எடுத்துப்போ ஆண்டாள் சொன்ன அடையாளம் உள்ளப்படுத்துன்னு இருக்கிறவளுக்கு திருப்தி இல்லை. ஒரு சமயம் இதெல்லாம் எழுந்து சங்கநாதம் இருந்தா சரி, எப்போ எங்கெங்க கோவில்ல எங்கெங்கோ சங்கநாதம், அதெல்லாத்தையும் கேட்டுக்க முடியாதுங்கிறா. அப்ப புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இப்ப இந்த பாட்டை பார்க்கச்சு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். முதல் எழுத்து புள்ளும் சிலம்பினான் இருக்கா, முதல் வார்த்தை சொல்லே புள்ளும்னு இருக்கே. உள்ள இருக்கிறவ அடையாளம் கேட்டிருந்தால் வெளியில இருக்கிறவ இப்பதானே அடையாளமே சொல்றா. முதல் அடையாளம் இதுதானே, பறவைகள் சத்தமிடுகின்றன, இது முதல் அடையாளம். அப்ப என்னவா இருக்கணும்? புல் சிலம்பினான் தான் இருக்கணும். புள்ளும்
அப்படின்னு சொல்லணும்னால் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கணும். சொல்லிட்டு அதை ஒத்துக்கலைன்னா தான் ரெண்டாவது சொல்லணும். அப்ப ஆண்டாள் பாட்டு ஆரம்பத்திலேயே புள்ளும்னு சொன்னால் வேற ஏதோ அடையாளம் சொல்லியிருக்கான்னு அர்த்தம். அந்த அடையாளத்தை அவ ஒத்துக்க மாட்டேன்னுட்டா. அதுக்கு தான் மாத்தி இப்ப புள்ளும் சிலம்பினான்னு சொல்றா. எந்த அடையாளம்னா நாங்கள் வந்தது அடையாளம்னா ஆகும். நாங்க எழுந்து வந்திருக்கோமோ இல்லையோ, இத்தனை பேர் நாங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காமல் உன் வீட்டு வாசப்படி வந்து கதவை தட்டின்னு தானே இருக்கோம். அப்ப நாங்க வந்தது அடையாளம் இல்லையானா இல்லையனுட்டாவோ. உங்களுக்கும் தூக்கம் கிடையாது, உங்க கண்ணனுக்கும் தூக்கம் கிடையாது. நீங்க வந்ததெல்லாம் அடையாளமே ஆகாது. ஊர்ல ஏதான அடையாளம் இருக்கா சொல்லுங்க. பொதுமக்கள் யாரான்னு இப்படி நடக்கிறாளா சொல்லுங்கன்னா சரி சரி பத வரவை சத்தம் எடுக்கிறது அப்படின்னு மாத்தினா. அப்ப புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அவ ஒன்றும் கேட்கறதா இல்ல. ஏன் நீ இப்படி தனிமேல படுத்துட்டு இருக்கேன்னு புரிஞ்சு போச்சு. பாகவதர்களோட சேர்ந்து போய் தான் கண்ணன் அனுபவிக்கணுங்கிற உண்மையே உனக்கு தெரியல பண்ணே. அதனால பாகவத பிரபாவம் தெரியல உனக்கு. பிள்ளாய், பிள்ளாய்னா பிள்ளைத்தனம், அறியாத்தனம், மௌட்யம். பாகவத பிரபாவம் உனக்கு தெரியல. உள்ள படுத்துட்டு இருக்கே, எழுந்திராய். ஒன்னும் அசைறதா இல்லை. இப்போ சரி, இவளை நாம ஏதான பயப்படுத்தி எழுப்பணும்னுட்டு பேய்முல நஞ்சுண்டு, கள்ளச்சகடம், கலக்கழிய, காலோச்சி, இதெல்லாம் கண்ணனுக்கு வந்து ஆபத்து. கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னா துணுக்குன்னு எழுந்துன்னு வந்துருவாள் அப்படின்னு இவளுக்கு நினைவு. அப்படின்னு சொல்றாவோ. புள்ளும் சிலம்பினகான் புள்ளா எழுந்திரா. பேய்மலை நஞ்சு, பேயி பூத்தனா. பூத்தனா தன் மார்பில் விஷப்பாலை ஊட்டி கொண்டு வந்தாள். கண்ணன் அதை குடிக்க போறார். ஆபத்து சூழ்ந்திருக்கு. அப்படி பார்த்தா ஊரே ரொம்ப சிரமப்படுறது. பெண்ணே பார் அப்படின்னு அவ ரொம்ப அழகா பாட்டை முடிக்கிறப்ப பேய்மலை நஞ்சு இவா சொல்றா உண்டு. அவ முடிச்சுட்டா. நீ எப்பவோ சின்ன குழந்தை கண்ணன் பூத்தனைய முடிச்சுட்டாரே, நீ என்ன இந்த கதையை இப்ப சொல்லிட்டு இருக்கேப்போ? இப்பெல்லாம் இல்ல. கண்ணனுக்கு எப்போதோ ஒரு நாள் மாச திருநட்சத்திரம் நடக்கிறச்சேவே இந்த பேச்சு விஷப்பால ஊட்டி கொண்டு வர அன்றே கண்ணன் இழுத்து பிடித்து முடித்து விட்டார். அவளெல்லாம் வெட்டி கொண்டு போய் எங்கேயோ ஆயிடுத்து. இப்ப எதுக்கு அந்த கதையை சொல்றேன்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் தூங்குறேன்னு இழுத்து போத்தினுட்டான். அது தாங்காது போல் இருக்கு இவளுக்கு. சரி, அடுத்தது சொல்லுவோம். பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம். கண்ணன் பிறந்து 7 மாசம் ஆகுது. தொட்டுல கண்ணனை போட்டுட்டு பக்கத்துல ஒரு வண்டி சக்கரத்தை காவலா வச்சுட்டு அப்படியே மாடுகன்றுகளை பாப்போன்னு யசோதை போயிருக்கா. அதன் பேர்ல ஒரு அசுரன் ஆவேசித்தான். கடகடகடான்னு சத்தத்தோட அந்த சக்கரம் வருது. அந்த சக்கரம் வந்து கண்ணன் பேர்ல அடிச்சது, ஆபத்து. அதை சொல்லி இந்த பெண்ணை எழுப்பிடுவோம். கள்ளச்சகடம், தப்பா பொய் சகடம் வருது பாரு. பொய்யான ரூபத்தில் அசுரன் வந்து கண்ணனை கொல்ல வரான். அவ உடனே சொன்னான், கலக்கழிய காலோச்சி. அந்த சகடமே முறிஞ்சு போகும்படிக்கு ஓங்கி உத விட்டுட்டாரே கண்ணன். நான் கதை கேள்விப்பட்டிருக்கேனே. இப்பெல்லாம் அது இல்லை. அப்ப பேய்முல நஞ்சுன்னு சொன்னா அவ உண்டுன்னு முடிச்சுட்டா. இவ கள்ளச்சகடம்னு சொன்னா அவ கலக்கழிய காலோச்சின்னா இன்னும் எழுந்திருக்க மாட்டேங்கிறாளே. சரி, நம்ம வான்னு சொல்றமே தவிர எதுக்கு வான்னு சொல்லலை. அப்பதான் இவளுக்கு புரிஞ்சது. அதை சொன்னா தானே யாருமே வருவா. நீங்க வரீளா, நீங்க வரீளா, திருப்பாவைக்கு வாங்கன்னு தானே வருவேள். வருவீழா வருவீழா, ஆறு வருவா சொல்லுங்க. அதனால பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி எதுக்குன்னு சொல்றேன். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தங்கரி என்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்து. வெள்ளம் பெருந்தண்ணீர் பால் வெள்ளம்னு வச்சுங்க. வெள்ளத்து அறவில் பார்க்கடலிலே ஆதிசேஷ படுக்கையிலே துயிலமர்ந்த வித்து, சயனித்து கொண்டிருக்கிற பீஜம். வித்துன்னா பீஜம், விதை. விதைன்னா ஜகத்துக்கே காரணம்னு அர்த்தம். இன்னொரு பொருள் சொல்லலாம், திருப்பார்க்கடல்ல விதையா கொண்டுதான் பகவான் அவதாரங்களை செய்வார். அதனால அதை விதைன்னு சொல்லலாமா? அவதாரங்கள்ங்கிறது செடி முளைச்சதா வச்சுருந்தால் எங்கே இந்த அவதார கந்தம்னு சொல்லுவார்கள். கந்தம்ங்கிறதான் விதை. அங்கிருந்து வராரோ இல்லையோ. அப்ப வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, வித்தினை உள்ளத்து கொண்டு ஜகத்துக்கே காரணமா இருக்கிற பெருமானை ரிஷிகளும் முனிவர்களும் தங்கள் தங்கள் உள்ளத்துல வச்சுக்கிறாளாம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து மெதுவா எழுந்திருக்கிறாள். முனிவர்கள்லாம் வேகமா எழுந்திருப்பாள்னு கேள்விப்பட்டிருக்கோமே. இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கு. உட்காந்தவா கையை ஊனாத எத்தனை பேர் எழுந்திருப்பீள்? நிறைய உட்காந்துருக்கோம். உட்காந்து முதல்ல நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறதே ஆச்சரியம். இப்போ எனக்கு கீழே காலம் அடிச்சுன்னு உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ. உட்கார்ந்தவர்கள் எழுந்திருக்கணும்னால் பக்கத்துல கை ஊனாம எழுதிண்டா ஒரு பாதி யோகி வச்சுங்களேன். நம்ம ஏதான கொஞ்சம் யோகின்னு இருக்கணும்னா முதல் அடையாளம் எது? கையை ஊன மாட்டார். அது எப்ப தெரியும்னா இப்பெல்லாம் தெரியாது. உட்காந்து விநியோகத்துல பிரசாதம் வாங்குறீங்க பாருங்க, கை முழுக்க புளியோதரை வாங்கிட்டு எழுந்திருந்து சொல்லணும். அப்ப தெரியும் எப்படி எழுந்திருப்பான்னு. அது பார்க்கணும். நீங்க சுத்தி பார்த்துட்டு கடைசியில நம்ம எழுந்திருக்க முடியாது படும். யோகிகளா இருந்தா முனிவர்களா இருந்தா சட்டுன்னு எழுந்திருப்பாடோ இல்லையோ. பின்ன இவர்களே மெல்ல விழுந்து மெதுவா எழுந்திருந்துன்னு பாட்டு இருக்கேனால்
அவளுக்கு தாராளமா சட்டுன்னு எழுந்திருக்க தெரியும். ஒண்ணு கால் முடியாத முட்டி முடியாதனால எழுந்திருக்காம இல்ல, உள்ளத்து கொண்டு உள்ளத்துல பகவானை வச்சுனுட்டால் தடால்னு எழுந்திருந்து தடால்னு உட்காண்டு திடீர்னு நிமிர்ந்துட்டு இருந்தா அப்ப உள்ள இருக்கிறவர் அலண்டு விட மாட்டாரா? உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து, ஒரு கர்ப்பிணி பெண் எப்ப பைய நடப்படோ அவ உள்ள குழந்தைய வச்சுருக்கோன்னு அப்ப மட்டும் எல்லா பெண்களுக்கும் நன்னா தெரியறதா? அந்த 9 மாசம் மட்டும் இருக்காருன்னே பண்றோமோ இல்லையோ, அதை போல 365 நாளும் ஆண் பெண் 2 பேரும் உள்ள இருக்காருன்னு நினைச்சு நடக்கணுமே. கர்ப்ப காலத்துல மட்டும் உள்ள இருக்காருன்னு புரிஞ்சு நடக்கிறோம். மற்ற காலத்துல எல்லாம் ஆண்களும் கர்ப்பிணிகளாகலாம், சரி கர்ப்பமான்கள் ஆகலாம் வச்சுங்களேன். கர்ப்பிணின்னா எங்கேயானது பாவம் மாறி போயிடுதுன்னா அப்ப ஆண்கள்லாம் கர்ப்ப உடையவாள் ஆகலாம்னால் பெருமானையே கர்ப்பமா வச்சுக்கலாம் இல்லையோ, வச்சுன்னா மெதுவாத்தான் நடந்துக்கணும். மெல்ல விழுந்து ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லணுமா. பிராமே முகூர்த்தேஜ உத்தாய, விடியற்கார்த்தால எழுந்திருக்கணும். மனசா சிந்தையே தரின், விடியற்கார்த்தால ஹரி ஹரின்னு 7 தடவை சொல்லணுமா. படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே ஹரி ஹரின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த ஒலி நம்ம உள்ளத்துக்குள்ள புகுந்து ரொம்ப நன்னா இருக்கே. விடியற்கார்த்தால வேலைக்கு கதகதப்பா இருக்கு, மத்தியான வெயில் வேலைக்கு குழுகுழுன்னு இருக்கு, உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். இப்ப என்னாச்சு இந்த பாட்டுல? என்ன பண்ணணும்னு அந்த பெண்ணுக்கு சொல்லவே இல்லையே. என்னாச்சு? முதல் 2 வரி அடையாளம் சொல்லியாச்சு. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளவெளி செங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். எழுந்திருக்கிறேன், என்ன பண்ண எழுந்திருக்க வேணும் என்று அவள் கேட்கிறாள். அதுக்கு பதில் பேய்மல் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தங்கரி என்ன பேரரவம் உள்ளம் புகுந்து. அவர்கள் ஹரி ஹரின்னு சொல்றது நம்ம உள்ளத்துக்குள்ள புகுந்திருக்கே. பெண்ணை எழுந்திருக்க மாட்டியானால் எழுந்திருந்து என்ன பண்ணணும்னு கேட்பாளோ இல்லையோ. அவர்கள் எப்படி பகவத் கைங்கரியத்துக்கு கோவிலுக்கு போறாளோ நாமும் போக வேண்டாமா? அவர்கள் எப்படி ஹரிநாமத்தை சொல்றார்களோ நாமும் சொல்ல வேண்டாமான்னு அர்த்தம் வாங்கிக்கணும். என்னங்கிறது இதுல இருக்குன்னால் என்ன பண்ணணுங்கிறது நாம தான் தெரிவிச்சுக்கணும். இப்போ உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தங்கரி என்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னது இன்றைய பாசுரம். ஆனா நம்ம வேதம் வல்லார்களை தொட வர வேண்டுமானால் அவதாரிக்கையை முடிச்சுட்டுன்னா வரணும். இன்னும் ஆரம்பித்த மார்கழி நோன்பு தடங்கல் இல்லாமல் நடக்குமா? கேள்விக்கு பதிலையே நம்ம பார்த்து முடிக்கல. அது நேற்றைய பாட்டு கேள்வி. மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. ஒருத்தி என்ன கேள்வி கேட்டாள்? வசிட்டர் நாள் குறித்தால் தடங்கி போச்சே, நாம் ஆரம்பிச்சிருக்கமே, நமக்கு இடக்கை வழக்கை தெரியாதே, குளிக்கிற ஆச்சாரம் கூட கிடையாதே, இந்த மார்கழி நோன்பு நிர்விக்னமா நிறைவேறுமா? இது ஒருத்தி கேள்வி. அதுக்கு அடுத்தவ சமாதானம் சொன்னா அது நிற்கணும், எங்களது நிற்காது. வசிட்டர் நாள் குறிச்சது நிற்கும், எங்களது நிற்காது. ஏன்னு கேட்டால் அது பகவானுடைய சங்கல்பம், இது பாகவத சங்கல்பம். பகவத் சங்கல்பம் நின்னாலும் நிற்கும், பாகவத சங்கல்பம் நிற்காது. ஏன்னா கண்ணன் ஒரு சங்கல்பம் எடுத்தார், ஆயுதம் எடுக்க மாட்டேன். இந்த மகாபாரத போர் முடிகிற வரைக்கும் ஆயுதம் எடுக்கிறது இல்லை. பீஷ்மர் தானே ஆசிரித்தர், அவர் பக்தர், அவர் ஒரு சங்கல்பம் எடுத்தார், இந்த கண்ணனை ஆயுதம் எடுத்து வைக்கிறேன். இப்ப இந்த 2 பேருக்குள்ள யார் ஜெயிக்கணும்னால் கண்ணன் தான் ஜெயிக்கணும். ஏன்னா சத்திய சங்கல்பம் இல்லையோ, எடுத்த காரியத்தை விட்டே கொடுக்க மாட்டார், சத்திய சங்கல்பன் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அவருடைய திருமேனிக்குள்ளேயே இன்னொன்னு கொடி பிடிச்சிடும். அது எப்படி? நீ ரொம்ப சத்திய சங்கல்பத்தை பார்த்துட்டு இருந்தா நான் ஆசிரித பாரதந்திரத்தை பார்த்தாகணும், என் குணத்துக்கு எப்ப வேலை அப்படின்னு அது கேட்டால் சரி, அவர் அப்ப முடிவெடுப்பார். இந்த சமயத்துக்கு நான் சத்திய சங்கல்பத்தை விட்டு கொடுத்துடுறேன், அது இல்லேன்னு போகட்டும், போ ஆசிரித பாரதந்திரியம்ங்கிறது ஜெயிக்கட்டும். ஏனில் தன்னுடைய சங்கல்பத்தை போக்கிண்டு பாகவதரான பீஷ்மனுடைய சங்கல்பம் நடக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறாரோ இல்லையா? இப்போ இதைத்தான் ஆண்டாளுக்கு அந்த பெண்ணு பதில் சொல்லச்சு ரொம்ப அழகா சொன்ன. இப்போ பகவானுடைய சங்கல்பம் பேடலாம், நடக்காத போலாம், ஆனா பாகவத சங்கல்பம் நடக்காத போகாது. ஏனால் நன்ன கட்டுங்க, ஏனால் பகவானுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றுவது பாகவதன் அல்லன், ஆனா பாகவத சங்கல்பத்தை நிறைவேற்றுவது பகவான். பகவான் சத்திய சங்கல்பன், ஆகவே பாகவத சங்கல்பம் நடந்தே தீர்ந்துட்டான். ஆகவே பெண்ணே கவலையே படாதே, போய பழையும் புகுதருவான் என்னனவும் தீயனில் தூஷாகும். இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அவர் கதை நன்னா சொல்லிட்டார். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, பெருமானே பாகவதர்களுக்கு அடிமைப்பட தயாராக இருக்கும் போது நாம் ஏன் படாமல் இருக்கிறோம்? அவரே இறங்கி வந்து நாம் பாகவதர்களுக்கு தொண்டன்கிறார். அப்படி இருக்கிறச்சே நாம் அதை புரிஞ்சுட்டு இருக்கணும்.
ஒன்று. ரெண்டு, பாகவதர்கள் சங்கல்பம் எடுத்தா நடந்தே தீரும். அப்ப எந்த ஒரு கைங்கரியமா இருக்கட்டும் முனையணும். முனைஞ்சாத்தான் அந்த கைங்கரியம் நடக்கும். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை, பகவான் மாயன் வைகுந்தநாதன்னு நேத்தே பார்த்தோம். மாயன்னு சொன்னா ஆச்சரியம் தானே. பொதுவா உலகத்துல மாயம் மாயம்ங்கிற அளவு இல்லையோ, என்ன அர்த்தத்துல வச்சுப்பாருன்னா பொய். மாயம்னால் பொய். அதோ பாருங்க, காணல் நீர் தெரியறது மாயமா மறைஞ்சு போச்சு சொன்ன. மாயம்னு சொன்னா பொய்த்தோற்றம்ங்கிறது ஒரு பொருளா இருக்கலாமே தவிர, அதை விட நிகண்டுவின்படி சிறந்த பொருள்னால் மாயா வயுனம் ஞானம், ஆச்சரியமான சக்தி, வியத்தகு ஆற்றல், அதைத்தான் மாயம் மாயம்னு சொல்லுவா. மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை, வடமதுரையிலே பிறந்தார். மண்ணு வடமதுரை, மாறவே மாட்டார், அந்த ஊரோடு இருக்கிறார். இதை சேர்க்கணப்ப மண்ணு வடமதுரையாய் இருப்பதில் மாயம் என்ன வச்சுங்க. மண்ணு வடமதுர மைந்தனை மாயனை, ரெண்டாவது வேற்றுமை தானே இருக்கு. மண்ணு வடமுதர மைந்தனை மாயனை. நல்ல வேளைக்கு மேல இருக்கிற எல்லாமே ரெண்டாவது வேற்றுமை இருக்கு பாருங்க. மாயனைங்கிறது இரண்டாவது வேற்றுமை. மண்ணு வடமுதர மைந்தனை, தூயவரு நீர் யமுனை துறவனை, ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. 4 இடத்துலையும் ஐ ஐ ஐ ஐ. நான் சொன்னது ஆங்கில ஐ அல்ல, நான் சொல்லிட்டு ரெண்டாவது வேற்றுமை உருவு ஐ. அப்படின்னா பெருமானை பெருமானைங்கிறதுக்காக. ஏன்னா ஆங்கில ஐயா சொல்லிவிட்டா இப்போ அகங்காரம்னு போயிடும். நான் இருந்தா அகம் தத்துவத்துக்கு சொல்லலை. இப்போ பகவான பணியறதுக்கு வந்திருக்கோம். இதுல என்னன்னு சேர்க்கலாம். மண்ணு வடமதுர மைந்தனை மாயனை, தூய பெருநீர் யமுனத்துறவனை மாயனை, ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை மாயனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும். ஏன்? மாயனானபடியால். அங்கேயும் கொண்டு போய் முடிச்சுடனப்போ இது இத்தனையும் சேர்த்து பார்த்துட்டோம்னா மாயனை பாட்டுக்கு அர்த்தம்தான். இதோ ஆச்சரியம் ஆச்சரியம்னு சொல்றாரே, எந்த விதத்தில் ஆச்சரியம்? மதுரா நகரத்தில் அவதரித்ததே ஆச்சரியம். அங்க வடமதுரை, இது தென்மதுரை. வடமதுரை பிறந்தான். மண்ணு வடமதுர மைந்தன். மைந்தன்னா மிடுக்கன்னு சொன்னேன். மண்ணுன்னு சொன்னால் மதுரையை விட்டு போகவே மாட்டார் சொன்ன. இப்ப இந்த ஒவ்வொன்றையும் நாம் எப்படி பிரிச்சு பார்க்கணும்? மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மண்ணு வடமதுர மைந்தன் மாயன்னு பார்த்தோமோ இல்லையோ. ஏன் மாயம்? வடமதுரையில பிறந்தது ஒரு மாயமா? அதுல இருந்தது என்ன மாயம்ங்கிறதுக்கும் சேர்த்து பார்த்துட்டால், ஓஹோ, இதனாலதான் ஆண்டாள் ஒவ்வொன்னோட மாயன் மாயன்னு சொல்லி இருக்கிறாள். போறோம். மண்ணு வடமதுரை கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், எல்லா யுகத்திலும் மதுரைக்கும் கண்ணனுக்கும் சம்மந்தமே போகாதான். மண்ணி இருத்தல்னா விட்டு விலகாமல் இருத்தல்னு அர்த்தம். கிருத்தயுகத்துக்கும் மதுரா நகரத்துக்கு சம்பந்தம். வராக பெருமாள் பெரிய பன்றியாக அவதரித்து ஹிரண்யாட்சனை முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கிறதுக்காக மதுரா நகரத்துக்கு தான் வந்தாராம். அந்த விஸ்ராம்னா ஓய்வு, சிரமம் தீர்றதுக்காக ஓய்வு எடுக்கிறாரோ இல்லையோ, அதான் விஸ்ராம் காட். அந்த இடத்துக்கு பக்கத்துல சம்யமன தீர்த்தம் நாக தீர்த்தம்னு பக்கத்துல இருக்கு. அங்குதான் வசுதேவர் தலையில் கண்ணனை சுமந்து கொண்டு யமுனையில இறங்கி மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு போன இடம். அன்னைக்கு ராத்திரியே தூக்கிட்டு போனாரோ இல்லையோ, கண்ணன் ஆணைப்படி கொண்டு போய் யசோதர்கிட்ட விட்டுட்டு வர்றதுக்கு. அந்த இடம் இப்போ கிருத்தயுகத்திலேருந்து வராக பெருமாள் சம்பந்தம். அதனாலதான் மண்ணு வடமதுரைங்கிறார். இது இந்த யுக சம்பந்தம் மட்டும் இல்லே. மண்ணு அன்னிலிருந்து மதுரா. மதுரான்னா என்ன? மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா. யாரு? சாக்ஷாத் விஷ்ணு சனாதனா. சாக்ஷாத் விஷ்ணு ஜெகநாத பெருமாள் இந்த மதுரையில அவதரிக்கிறார். திரும்ப திரும்ப ஒவ்வொரு யுகத்திலும் அதிகரிக்கிறார். தான் பிறந்தது மதுரையிலையா இருந்தா கூட ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாதரோச்ச பிதரோச்ச குலே அப்பி துவே நீளா குலேன சதிரிசீகில ருக்மிணீச்ச. கூறத்தாழ்வான் சுந்தரபாவஸ்தவத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் ருக்மிணிய, ஏன்னா க்ஷத்திரிய பெண்ணு. வளர்ந்ததுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டார், அதாவது நப்பின்னைய, அவ தான் வைசிய பெண், அவ இடைப்பெண். அப்ப புகுந்த குலத்துக்கு தகுந்த ஒரு கல்யாணம், பிறந்த குலத்துக்கு தகுந்த கல்யாணம். ஆனா ஊரெல்லாம் இப்ப என்ன சொல்றாப்ப, ஆயர் குலத்தினில் தோன்றும். பிறந்ததே கோகுலத்திலே ஆக்கிட்டாரோ இல்லையோ, பிறந்தது மதுராலே. இத்தனை ஆசையும் மதுரால வச்சுன்னு அந்த பேர் வாங்கி கொடுத்தார். என்னால் அதுதான் ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை மாயனை. பிறந்தது மதுரான்னு இருந்தா கூட இங்குதான் இந்த விளக்கே பிறந்தது போல் இருக்குன்னு சொல்ல வச்சுட்டார். அந்த 10 வருஷம் அந்த ஊர்க்காரா நம்ம கண்ணன் நம்ம கண்ணன். ஏனால் அங்கு பிறந்தவன் இங்க வந்தானே இவாளுக்கு தெரியாதே. அது ராத்திரியோட ராத்திரியான நடந்து போச்சு. வசுதேவர் கண்ணன் ஆணையை வாங்கிட்டார், காக்கா தலையில தூக்கிட்டார், கொண்டு போய் விட்டுட்டார். திரும்பி வந்தார்.
இவர் எல்லார்ட்டையும் சொல்லிடுவார் நினைச்ச கண்ணன் என்ன பண்ணிட்டார், வசுதேவருக்கே தான் சொன்னது தூக்கிட்டு போய் விட்டது மொத்தத்தையும் மறக்கடிச்சிட்டார். அவருக்கே ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த கோகுலத்துக்காரெல்லாம் நம்ம கண்ணன் நம்ம யசோதை நம்ம பெற்றிருக்கோம் இப்படித்தான் வச்சுட்டு இருந்தாலே தவிர மதுரையார் மன்னன் இங்க வந்தான்ங்கிறதே அவளுக்கு தெரியாது. இப்போ இந்தூர் பிள்ளைய அந்தூர்காரன் அடிக்க வரானாம விட்டேனா பார். இதுதான் கம்சனோட அவளுக்கு இருக்கிற சண்டை. இது மருமகனா மாமாவா கொல்லணுமா 8வது கர்ப்பம் அச்சரீரி ஒன்னும் அவளுக்கு தெரியாது. நம்ம ஊர்ல பிறந்திருக்கிற கண்ணன் அதுதான் மாயன். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை மாயனை. கடைசி தாயை குடல் விளக்கம் செய்த மாயனை. தாயை குடல் விளக்கம், யசோதைக்கு குடல் விளக்கம் செய்தார் மாயன், தேவகிக்கு குடல் விளக்கம் செய்தார் மாயன். என்ன குடல் விளக்கம்னால், இது ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லையா, குழந்தை பிறந்துதான். அது மட்டும் இல்ல குடல் விளக்கம். இதை பத்தி ஒரு பாசுரத்துல சொல்லச்சே, மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலமலக்கரசே கண்ணபுரத்தமுதே என் நவலங்களவாய் ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே. பெரியாழ்வார் ஆடுக செங்கீரை செங்கீரை பருவம் பாடியிருக்கார். அப்படின்னா குழந்தை அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கும், இப்படி இப்படி ஆடும். அம்மாவை குழந்தையை கட்டிக்கணும், ஆடுக செங்கீரைன்னு ஆடுறது. அப்புறம் கையை கொட்டணும், கிருஷ்ணாராமா கோவிந்தா, அவ கையை கொட்டும், இவ கையை அவ கொட்டுறாளோ இல்லையோ. அதை போல கண்ணன் ஆடணுமா. யசோதை இப்படி ஆடுன்னு சொன்னா ஆடணுமா, இப்ப ஆடுன்னு சொன்னா ஆடணுமா, நிறுத்திடுன்னா நிறுத்திடணுமா, நின்னுடு ஆடுன்னு ஆடணுமா. கண்ணன் கேட்டார், ஆடணும் புரியுது, இப்படி இல்லாம ஆடணும், நீ பார்த்து நில்லுன்னா நிறுத்தணுமான்னார். ஊரார் எல்லாரையும் அவ வரவழிச்சுடுவலாம், வரவழிச்சு வேடிக்கை பார்க்க நிறுத்தி வச்சுன்னுட்டு இப்ப நிறுத்துவலாம். ஆட ஆரம்பிச்சோட ஏந்து நின்று ஆடு, உட்காந்து நாடு, படுத்து நாடுனால் ஊராரெல்லாம் மூக்கு மேற வரல வச்சு, இப்பேற்பட்ட கண்ணன் இந்த பெண்ணு சொன்னதுக்கு என்ன ஆட்டம் ஆடுறான் பத்தியோ. அவ பாக்கியம்தான். அந்த பேரை எனக்கு வாங்கி கொடுங்கிறாவோ. மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலமலக்கரசே என் நவளங்களவாய் ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே. எனக்கு ஒரு அவப்பெயர் வாங்கி கொடுத்துடாதே. யசோதை சொன்னாலாம் பிள்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிடுத்தான்னு மட்டும் பண்ணிவிடாதே. அதெல்லாம் வேணும்னா வீட்டுக்குள்ள இருக்கிறச்சே என்ன வேணா என்னை அடிக்கிறது கூட வச்சுக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. எல்லாரையும் வரவழைச்சிருக்கேன் பாரு. அப்ப மட்டும் நான் என்ன சொல்றோனே கோட்டுடும். கேட்டா எல்லாரும் சொல்லுவாளாம், என்ன பாக்கியம், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். இந்த பெண்ணு சொல்றா, இந்த பிள்ளை என்ன ஆட்டம் ஆடுறது, கோவர்தனம் தூக்கின பிள்ளை இவ சொன்னதை கேட்கறதே, காளிங்கனை ஒழிச்ச பிள்ளை இவ சொன்னதை கேட்கறதே, ரொம்ப பாக்கியசாலி போல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பேர் கொடுனால், அதுதான் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்ப தாயை குடல் விளக்கம் செய்தார் மாயன். மாயம் ஏது, தான் உலகுக்கெல்லாம் தாயாக இருக்க ஒரு தாயை தனக்கு தாய்னு நினைத்து வந்தாரே, இதை விட என்ன மாயம் வேணும். யசோதை அடிப்பலாம் கண்ணனை. ஊரெல்லாம் சொல்லுவாளாம், தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோ, தான் பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி அடிப்படோ, இது ஒருவேளை வளர்த்த பிள்ளையார் கூட. கண்ணனுக்கு உள்ளூர தவிக்கும், எங்கேயானு தெரிஞ்சு நுட்டாளாவான்னு என்ன தெரியல. இப்போ இப்படி போய் பாடுறாள் என்னால் தெரிஞ்சு பாடல, அடிச்சாலாம். பொதுவா அடிச்சா பெத்தவ அடிப்படா, வளர்க்கறவ தானே அடிப்போங்கிறதுக்காக சொன்னா. இவருக்கு தடக்குங்கிறது நம்மெல்லாம் மறைச்சுத்தானே வச்சோம். ஏது இவாள்லாம் இவெல்லாம் தெரிஞ்சுட்டா போல் இருக்கே, ஏதோ தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோனால் இந்த அளவுக்கு அவர்களோட அவரா என்னமோ அவா வச்ச சொத்தா அவா இட்ட வழக்கா வாழ்ந்திருக்காரோ இல்லையோ, அதுதான் அவருக்கு இருக்கிற மாயம். தாயை குடல் விளக்கம் செய்த மாயனை. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு, தாமோதரனை மாயனை. தாமோதரத்துவமே தனி சிறப்பு தான். இப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் யா தாமா கில பிரதம விபூஷணி பபூவ. புறத்தாழ்வான்னு சொல்றார், திருமேனி முழுக்க பெருமானுக்கு அடையாளம். அதே போல தாமோதரன்னா இடுப்புல அடையாளம். தாம்பு கைத்தால போட்டு யசோதை கட்டி வச்சுட்டாலும் இல்ல, பத்தி உரலடை ஆப்பு முண்டான் பாவிகாள் உங்களுக்கு ஏச்சுக்குலோ என்னும் பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. கண்ணன் திருடினான்னு புகார் வந்தது. யசோதை கூட்டா இந்த பக்கம் உரலை நிறுத்தினா, கண்ணன் நிறுத்தினா. தாம்பு கயத்தை எடுத்தா பெருசா கட்டி வச்சுட்டா. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா வெகுடியலாய் சிக்கனவார் தடிப்ப ஆறாவயத்தினோடு ஆத்தாதான். மொச்ச பேரு பார்த்துட்டு இருக்கிறச்சே வத்தி நைய புடைக்கிறா, கையில தாம்பெடுத்துன்னு அடிக்கிறா. அந்த அளவுக்கு தாமத்தில் உதரத்தால் கட்டுப்பட்டவன். தாமம்னா தாம்பு கயிறு, உதரம்னா வயறு. தாம்பு கயத்தால வயத்துல கட்டினாரா தாமோதரனை. இதுல என்ன மாயம்னால், உலகத்தையே கர்மம் என்னும் பாசத்தில் கட்டி வைப்பவன் கண்ணன். ஆனா அவனை ஒருத்தி தாம்பு கயத்தால கட்டி வச்சிருக்கணும்னா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும். போ அதான் தாமோதரனை மாயனை. நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் உட்காண்டிருக்கார், பேசுறார். கண்ணன் உரலோடு கட்டுப்பட்டான்னு 6 மாசம் மயக்கமா செறிஞ்சிட்டார். எழுந்திருக்கவே இல்லை, ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, சலனம் இல்லை. 6 மாசம் கழிச்சு மெதுவா எழுந்திருக்கிறார். என்ன சொன்னேன், என்ன நடந்திருந்தது, ஏன் நான் மயக்கமா போயிட்டேன்னா, என்னமோ கிருஷ்ண சரித்திரம் சொல்லிட்டு இருந்தீர், அதுல கட்டுப்பட்டான்னு உடனே உமக்கு தாங்கல போல் இருக்கு, மயங்கி விட்டீர்னால்
அப்பதான் கூரத்தாழ்வான் நினைச்சார், யார நீ மயங்க வச்சிருக்கணும்? உன்னை கட்டின யசோதைய மயங்க வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு எங்க நம்மாழ்வார மயங்க வச்சேன்னால், எல்லாம் வசப்பட்ட விஷயத்தான் சுவாமி அடிப்பீள். அது வசப்படாத விஷயம் அடிக்க முடியாது இல்லையோ. அதுலேருந்து பார்த்தா அதுதான் மாயம். அப்ப யார திரும்ப சமம் கொடுக்கணுமோ கொடுக்காமல் அவன் கட்டுப்பட்டான்ங்கிற செய்தி நம்ம அத்தனை பேரையும் கட்டி கொடுத்துடுறது இல்லையோ. இன்னொன்னு, எப்படி நாம யதோபாசனம் ததா பலம், எப்படி உபாசிக்கிறோமோ அப்படிதான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்ப கண்ணனை என்னன்னு உபாசிக்கிறோம்? உரலோடு சேர்ந்து கட்டுப்பட்டவர் உபாசிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன பலன் கிடைக்கணும்? சம்சாரத்தில் கட்டுப்படணும். ஏன்னா அவரை கட்டுப்பட்டவர்னு தானே தியானிச்சோம். அப்ப நம்மளும் சம்சாரத்துல கட்டுப்படணும் இல்லையோ. ஆச்சரியமா இருங்க, அவர் கட்டுப்பட்டான்னு தியானிச்சா என் கட்டுகளே விலகிப்படுறது. தந்தகாலில் விலங்கர வந்து தோன்றிய தோந்தல் பின் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனோட பெருமளவிருந்தேனைன்னு திருமங்கியாழ்வாருடைய பாசம். அவர் பிறந்தார்னு உடனே தந்தையோட காலில் இருந்த சங்கிலி வெடிச்சுடுதே, அதை போல அவன் பிறந்தான் கட்டுப்பட்டான் உடனே என்னுடைய கர்மம்ங்கிற சங்கிலி விடைக்கு போறதே. இதுதான் ஆச்சரியம் தேசிகன் சாதித்தார். நீதி சாஸ்திரமே மருண்டு படுத்துப்போ. ஏன்னா நீதி யதோபாசனம் ததாபலம், எப்படி உபாசிக்கிறோமோ அப்படி பலம். ஆனா இங்க என்ன எடுத்து அநீதி, அவர் கட்டுப்பட்டதை உபாசித்தா கட்டெல்லாம் விலகிறது எனக்கு மாயம். அப்ப தாமோதரனை மாயனை செப்பு போய விழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். இப்படிப்பட்ட மாயனான கண்ணனை பற்றினால் ஏற்கனவே பண்ணிருக்கிற பாபங்களும் மேல் வரப்போற பாபங்களும் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போய்விடும். பெண்ணே கவலைப்படாதே, எடுத்தது நிர்விக்னமாக நிறைவேறும். அவ தைரியம் சொன்ன உடனே ஆண்டாள் மொத்த பேரை கூட்டிக் கொண்டாள். வேதம் வல்லார்களை பற்றுவோம்னு சொல்லி முதல் திருமாளிகை பிள்ளாயின்னு கூப்பிட அவளும் இந்த கோட்டியில் சேர எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைகிறார்கள்னு சரித்திரம் நாளைய பாசுரம். இப்போது 6ஆம் பாட்டு அனுசந்தானம். புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலவந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள விழுந்தங்கரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய்.